இந்த போராட்டத்துடைய நோக்கமே வந்து உண்மை குற்றவாளிகள், கூலிக்கு கொலை பண்ண ஆள்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க இருக்க ஒருத்தொருத்தரா ஒன் பை ஒன்னா இந்த வழக்கில் வந்து ஒருத்தொருத்தரா சேர்த்து வச்சு இந்த வழக்கையே ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கலான்னு பாக்குறாங்க. நீங்க இருக்கிற இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை ரவுடிகளை நீங்க இதில் சேர்த்து இந்த வழக்கை பிடிக்க பார்த்தாலும் எங்களுக்கு உண்மை குற்றவாளி இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்த அந்த குற்றவாளியை தான் நாங்கள் பிடிக்க சொல்றோம். இப்போ வரைக்கும் அந்த வழக்குக்கு உண்டானவர்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனால் காட்ட மாட்டீங்க. இன்னைக்கு சிறையில இருந்து ஒருத்தர் மிரட்டுறாருன்னா அவருக்கு போன் எப்படி போகுது உள்ள? அப்ப தமிழக அரசு தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குதா? இதுக்கப்புறமும் இந்த தலித் தலைவர் மீது இது தொடர்ச்சியான தாக்குதல் நடந்தால் அது நாம் தமிழராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, விஜயே வந்தாலும் சரி, காவல்துறை மேல நாங்க வந்து வன்மையா ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏன்னா ஒரு மாநில தலைவரை அவருடைய வீட்டின் அருகிலேயே வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. ஆனா உளவுத்துறையோ அந்த செம்பியம் ஸ்டேஷனுடைய ஆய்வாளரோ என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அண்ணாமலை வீட்டுக்கு மட்டும் நீங்க இசட் பிரிவு பாதுகாப்பு வருது இல்லை, அவரும் மாநில தலைவர் தானே. அப்போ நீங்க தெரிஞ்சே வந்து சாகட்டோன்னு விட்டுட்டீங்கன்னு தானே தோணுது. ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டு நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம். நாங்க இன்னைக்கு ரோட்ல நிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த தமிழக அரசு வந்து இந்த போராட்டத்துக்கு முதல்ல அனுமதி வழங்கலை, பின்னால் அது வந்து பிரச்சனைகளாக போய் முடியனால கொடுத்தாங்க. இந்த போராட்டத்துடைய நோக்கமே வந்து உண்மை குற்றவாளிகள், இந்த கூலிக்கு கொலை பண்ண ஆள்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க இருக்க ஒருத்தொருத்தரா ஒன் பை ஒன்னா இந்த வழக்கில் வந்து ஒருத்தொருத்தரா சேர்த்து வச்சு இந்த வழக்கையே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கலான்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. ஏன்னா நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை ரவுடிகளை நீங்கள் இதில் சேர்த்து இந்த வழக்கை முடிக்க பார்த்தாலும் எங்களுக்கு உண்மை குற்றவாளி இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்த அந்த குற்றவாளியை தான் நாங்கள் பிடிக்க சொல்கிறோம். உங்களுக்கு அவர்களை பிடிக்கிறதுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றினீங்கன்னா அவங்க அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு சிறையில் இருந்து ஒருத்தர் மிரட்டுறாருன்னா, அவருக்கு ஃபோன் எப்படி போகுது உள்ள? அவருக்கு ஃபோன் போகுதுல்ல. அப்போ தமிழக அரசு தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குதா? அப்போ வெளியில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் சிறையில் இருந்து ஒருத்தர் மிரட்டுறாருன்றீங்க, இந்த வழக்கில் அவர் சேர்ப்பீங்க. நாளைக்கு அவர் சம்பவம் நடக்கும்போது அவர் ஜெயிலில் இருந்தார், அவருக்கு இந்த வழக்கம் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இந்த வழக்கை முடிச்சிருவீங்க. நீங்கள் இதில் உண்மையான குற்றவாளி யாருன்றதை நீ யார் பண்ணீங்க? ஆருத்ரான்னு சொன்னாலுமே ஆருத்ராவில் சம்மந்தப்பட்டவங்க யார்? அமர் பிரசாத் ரெட்டியும் ஆர்கே சுரேஷும் அதில் சம்மந்தப்பட்ட அண்ணாமலையும் தான். நீங்கள் இது வரைக்கும் இவங்கள இந்த வழக்கில் கொண்டு வந்தீங்களா? இந்த வழக்கில் முக்கியமாக வந்து பணம் வாங்கி கொண்டு உடனடியாக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கள சரண்டர் எடுத்துக்கணும். கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோரும் அஷ்ரா கார்கோவும் இவங்கள வந்து நீங்கள் விசாரணை வளையத்துக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் வரல? ஏன் இவங்களை எடுத்துக்கிட்டா இந்த தமிழகத்தில் இந்த தமிழ்நாடு அரசினுடைய 2 மினிஸ்டர்கள் வந்து மாட்டிக்குவாங்கன்றீங்களா? இல்லை உங்கள் ஆட்சி கவுந்துன்னு பயப்படுறீங்களா? யாராக இருந்தாலும் நீதி தவறாமல் நடக்கிற ஆட்சின்னு சொல்கிறீங்களே, இந்த நீதி தவறாமல் நடக்கிற ஆட்சியில் ஒரு தலித்தினத்துக்கு பாடுபட்ட ஒரு சமத்துவ தலைவரை வந்து இன்னைக்கு அவருடைய வீட்டில் வச்சு வெட்டி அவ்வளோ ஒரு கொடூரமாக வெட்டி படுகொலை கொண்ட அளவுக்கு உங்களுடைய சாதிய வெண்மையை வந்து இங்கே காட்டுறீங்க. அந்த வன்மையை கண்டித்து தான் இந்த பேரணி. இதுக்கப்புறமும் இந்த தலித் தலைவர் மீது இது தொடர்ச்சியான தாக்குதல் நடந்தால் நாங்கள் யாரும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழகம் தமிழகமாக இருக்காது. இப்போ அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தா தலித் மக்களுக்கு பாதுகாப்பும் நலத்திட்ட உதவிகள் நல்லா செஞ்சா யாருன்னு என்ன சொல்றீங்க? நாங்களே எங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான். எந்த தலைவரை நம்பியே நாங்கள் கிடையாது. எந்த திராவிட ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது நாம் தமிழராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விஜயே வந்தாலும் சரி, இந்த மக்களுக்கான விடிவுகாலம் வராது. என்னைக்கு அனைத்துமே சமன்ற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வரோமோ அன்றைக்கி தான் எங்களுக்கு விடிவு காலம். அதனால் வந்து நாங்கள் யாருடைய இதுவும் கிடையாது. எங்களுடைய இதுவே வந்து நாங்கள் பகுஜனாய் நின்று வென்றெடுக்கிறது தான் எங்களுடைய இதுவே. காவல்துறை மேல நாங்கள் வந்து வன்மையா ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏன்னா நாங்கள் போராட்டம் நடத்தணும் போது மட்டும்தான் எங்கள் மேலே பல அடக்குமுறைகள் நடக்குது. ஆனால் ஒரு மாநில தலைவரை அவருடைய வீட்டின் அருகிலேயே வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. ஆனா உளவுத்துறையோ அந்த செம்பியம் ஸ்டேஷனுடைய ஆய்வாளரோ என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அவங்க மேல இன்னும் வரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கல, அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை. ஒரு தலைவருடைய வீடு, ஒரு சாதாரண பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு 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 பகுதியில இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க கூட நீங்க கன்மேன் போட்டு அனுப்புறீங்களே, ஒரு போலீஸ் எஸ்கார்டு போடுறீங்கல்ல. ஒரு மாநிலத்துடைய தலைவர், ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர், அவருக்கு த்ரிட்டனிங் இருக்குன்றது உளவுத்துறை சொல்லுது. உளவுத்துறை சொல்றத வந்து இந்த காவல்துறையுடைய செம்பியம் காவல் ஆய்வாளர் கேட்கலையா? அந்த 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 வடசென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட டிசிக்கு தெரியாதா? அந்த ஏசிக்கு தெரியாதா? அப்போ நீங்க தெரிஞ்சே வந்து சாகட்டோன்னு விட்டுட்டீங்கன்னு தானே தோணுது. அப்போ இதுல முதல் குற்றவாளி வந்து கூலி கொடுத்தனா இருந்தாலும் இரண்டாவது குற்றவாளி காவல்துறை தான். தமிழக அரசு முதல் காவல்துறை, அதுக்கு உடந்தையா இருந்த தமிழக அரசு முதல் குற்றவாளி, அதுக்கு உடந்தையா இருந்த காவல்துறை 2ஆம் குற்றவாளி. புரியுதுங்களா? அந்த கூலி படத்தை
அதுக்கு பணத்தை வாங்கிட்டு வந்தவன் நீங்க மோட்டிவ் நீங்க முதல்ல வந்து இந்த வழக்குல வந்து ஒரு தலைவரை வந்து நீங்க ரவுடி பையனா சித்தரிச்சு இந்த வழக்கை திசை திருப்பதான் பாக்குறீங்களே தவிர இப்ப வரைக்கும் இந்த வழக்குக்கு உண்டானவர்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா காட்ட மாட்டீங்க. நீ எங்களுக்குமே தெரியும், அது எங்க வாயில நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க எடுத்துட்டு வாங்க, நீங்க எடுத்துட்டு வந்து இவங்க தான்ற சொல்ற வரைக்குமே இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். சரிங்களா? இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இது திட்டமிட்ட ஒரு படுகொலைங்க, திட்டமிட்ட படுகொலை. இவர் இங்க இருக்கிறாரு, கொல்றாரு, ஒரு வீட்டில் இருக்கிறாரு. இப்போ நார்மலா ஒரு 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 இடம்னா, ஒரு தலைவர் வீடுனா அங்க வந்து பூத் போடுவோம், செக்டார், போலீஸ் செக்டார் போட்டு டெய்லி அவங்க வீட்டில் போயிட்டு காலையில ஈவினிங் சைன் போடுவாங்க. அந்த செக்டார் போட்டாங்களா? ஒரு 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 சாதாரண ஒரு எம்எல்ஏ வீடுக்குதுன்னா அங்க அவ்வளோ போலீஸ் சுத்தி சுத்தி ரவுண்ட்ஸ் போறான்ல. ஒரு ஒரு தேசிய கட்சியோட மாநிலத்தில் அண்ணாமலை வீட்டுக்கு மட்டும் நீங்க இசட் பிரிவு பாதுகாப்பு வருது இல்லை? அவரும் மாநில தலைவர் தானே, அவரும் ஒரு மாநில தலைவர் தானே. அப்ப இவரும் தேசிய கட்சியோட மாநில தலைவர் தானே. அப்ப இவருக்கு ஏன் இப்போ அண்ணாமலைக்கு பாதுகாப்பு இது இல்லையா? மிரட்டல்லாம் வராதா? இவருக்கு மட்டும்தான் இருக்குதா? இது வந்து இதெல்லாம் வெக்கக்கேடான ஒரு தமிழ்நாடு, ரொம்ப வெக்கக்கேடுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் எல்லாருமே செருப்பாக கொண்டு அடிக்கிறாங்க அந்த ஆட்சியை. இந்த சத்தியமா ரொம்ப வெக்கக்கேடு. இது மாதிரிலாம் ஒரு தலைவர்களை வந்து நீங்க கொலை பண்ணீங்கன்னு யாரை நீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படி கோடி கோடியா சேர்த்து வச்சு நீங்க உங்க குடும்பம் நல்லா வாழ்ந்துருமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இப்ப எவ்வளோ பேர் ஏமாத்துறீங்க, காலத்துக்கும் இந்த ஜனங்களை ஏமாத்தி தான் இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை பேர் தான் ஏமாத்த போறீங்க இந்த ஓட்டை வாங்கி? சொல்லுங்க. ரொம்ப வெக்கக்கேடான ஒரு இந்த ஆட்சியே இல்லை, எந்த ஆட்சியுமே வெக்கக்கேடான ஆட்சிங்க. உண்மையில கண்ணீர் தான் வருது. ஒரு தலைவர், ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டு நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நாங்க இன்னைக்கு ரோட்ல நிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து எங்களை இந்த மாதிரிலாம் மன உளைச்சிக்கு ஆளாகிட்டாங்க. யாரா இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டாங்க. நாங்க வந்து அந்த வீட்டுல இருந்தோம், இந்த அந்த புத்தர் கோயில் எல்லாம் கையில். அப்போ அண்ணன் வீட்டு நாங்கள் வரும்போது சாதாரணமாக இருந்தோம். டிகிரி முடிச்சுட்டு உட்காந்து இருக்கிறோம். என்ன படிச்சேன்? டிகிரி முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேன். நான் ஏன் மேலே படிக்கலையா? இல்லைண்ணா 70,000 ரூபாய் கேட்குறேண்ணா. எந்த காலேஜ்? இந்த இதுலண்ணா. சரி போன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கூட அதுக்கப்புறம் கேட்கல. அவராக ஃபோன் போட்டு அவனை வர சொல்லுன்னு சொல்லி உடனே காசை கொடுத்துட்டு போய் காலேஜ் சேர்த்து, லா காலேஜ் சேர்த்து விட்டு இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு 5ஆம் தேதி அண்ணன் சாவுறாரு, 3ஆம் தேதி ஊருக்கு போகிறேன்ட்டு எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா என்னை சேர்த்து விட்டது அவர் தான். இன்னைக்கு இந்த பாக்கெட்டில் பேனா வந்ததுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அது ரொம்ப அவருங்க இவங்கெல்லாம் இல்லை, நானே ஒரு பெரிய உதாரணம். நான் போதும் என்ன மாரி எத்தனை இன்னைக்கு நான் சொல்லி ஒரு 15 பசங்களுக்கு நியூ அட்மிஷனுக்கு சொன்னேன்னா, அந்த மாதிரி ஒரு 15 பசங்க இருக்காங்கண்ணா, காலேஜ் ஃபீஸ் கட்டினேண்ணா, இதுமாரி 3 வருஷம் ஃபீஸையும் வந்து ஒன்றா கட்ட சொல்லி சொல்கிறாங்கண்ணா, 1,80,000 20,000 சம்திங் வருதுண்ணா, பாவம் முடியலண்ணா, கொஞ்சம் என்ன சொல்லி கிள்ளி பாதி பண்ண சொல்லுவேன் நான். சரி ஒரு வாரம் போட்டோம்பா, கட்டலாம்பா அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த பசங்களுடைய படிப்புக்கும் நீங்க இல்லாச்சுன்னு தெரில. ரொம்ப லீடர் இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு பெரம்பூர்ல நீங்க போனீங்கன்னா பெட்ரோல் பங்க் பக்கத்துல அந்த ஆட்டோ ஸ்டாண்டுங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற அத்தனை ஆட்டோக்காரருக்கும் பசங்களுக்கும் மாசம் அந்த வருஷமான இயரிங் ஃபீஸ் வந்து டைரெக்டாக போகும். நீங்க தெரிஞ்சவங்கலாம் அதெல்லாம் கிடையாது. நீ யாருன்னே தெரியாது, போய் நின்னா கூட என்ன விஷயம், யார் என்ன வேணும், இந்த மாதிரிண்ணா இது மாதிரிண்ணா அப்போ பண்ண சொல்லலாம். அப்போ அவ்வளோதான். இன்னைக்கு அத்தனையோ பேர் பிள்ளைங்களுடைய படிப்பு போச்சு. நீ வந்து 30,000 ரூபாய் ஃபீஸாக இருந்தாலும் சரி, 40,000 ஃபீஸாக இருந்தாலும் சரி, நீ எந்த ஸ்கூல்லனா படி, அது என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் போயிடும் உனக்கு. நீ அவரை போய் தான் இன்னைக்கு வந்து ரவுடி பர்சன் அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன பட்டம் கட்ட போறானுங்களோ தெரில. ரொம்ப ஒன்று சினிமாவை மிஞ்சிய ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பிட்டு இருக்கு. சீரியஸாகவே சினிமாவில் நாங்கள் பார்க்குறதெல்லாம் இன்னைக்கு எங்கள் அண்ணன் இதில் நாங்கள் பார்க்குறோம். அப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள் இன்னைக்கு உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கு. என்னத்த பண்ண போறாங்க? தமிழ்நாடு நாசனமா போயிடும். 50 லட்ச ரூபா துப்பாக்கி வச்சுக்கிறாரு, 70 லட்ச ரூபா துப்பாக்கி வச்சுக்கிறாரு. அவர் தான் ரவுடி ஆச்சே, அவருக்கு ஏன் துப்பாக்கி கொடுக்குறீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அதைத்தான் அவர் கேட்கறாரு. அவர் தான் ரவுடின்றீங்களா, அவருக்கு எதுக்கு துப்பாக்கி கொடுத்தீங்க? அவர் ஒரு தலைவரா இருக்கவே தான் நீங்க துப்பாக்கி கொடுத்தீங்க. காவல்துறை வந்து ஒரு காவல்துறை வந்து பாதுகாக்க தவறிட்டீங்க.